விஜயுடைய இந்த பேச்சு அரசியல் அரங்கத்தில் என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை குறிப்பாக திமுக தரப்பிடமிருந்து ஏற்படுத்த போகிறதுன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் யாருக்கும் போட்டி அப்படின்றதுல பல விஷயங்களை முன் வச்சிட்ருக்காங்க. திமுக விசஸ் அதிமுக போட்டி ஒருபுறம், தாவேகா விசஸ் திமுக போட்டின்னு விஜய் மாற்ற நினைக்கிறார். இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடும்? நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. விஜயனுடைய ஸ்பீச் எப்படி கேட்குறீங்க? திமுக மீதான அட்டாக்கை இன்னும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். விஜயனுடைய இந்த பிரச்சார வியூகத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய முதல் நாள் முதலே தன்னுடைய அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் பிரகடனப்படுத்திட்டு தான் களத்துல இறங்கினாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தாவேகா பயணிக்கிறதா தொடர்ந்து பேசி வருகிறார். அதுல சரியான திசையில் அவர் செல்கிறாரா அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. போதுமான அளவுக்கு அரசியல் புரிதல் பக்குவம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள், தாவேகா உரிய கட்டமைப்பு இல்லை என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்த சூழலில் இப்போதும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தாவேகா தான். நிச்சயம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இன்னொன்று கூர்மைப்படுத்தி இருக்கிறார், திமுக எதிர்ப்பு என்பதை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். பொதுவெளிகளில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதுல நம்ம ஒரு கள யதார்த்தத்தை, தமிழக அரசியல் தேர்தல் நிலவரங்களை அவர் முழுமையாக புரிந்திருக்கிறாரா, அந்த வெற்றிக்கான வியூகங்களை வகுத்த திட்டமிட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. நீங்க 1967 பேருங்கிற அண்ணா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது போல, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது போல 2026 தாவேகா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள், விஜய் உட்பட. இதுல 1949 தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகு 67 ஒரு கூட்டணி உருவாக்கி தான் பேரறிஞர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட 1953 இருந்து 72 வரைக்கும் 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்து, அதுல அந்த கட்சியில 67, 71 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கட்சியின் பொருளாளர் என்ற நிலையில இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 72 கட்சியை தொடங்கி 5 ஆண்டுகள் மக்களுடைய பேர ஆதரவோடு ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திடீரென அரசியல் களத்திற்கு திடீரென நான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன் என்கிற பிரச்சாரத்தை இந்த இருவரும் தலைவர்களும் மேற்கொள்ளவில்லை. திரு விஜய் அவர்களுடைய எண்ணம், அவருடைய நோக்கம், ஆசை, கனவு அனைத்துமே நியாயமானதுதான். இது நிறைவேறுமா அப்படிங்கறதுதான் நம்ம ஒரு பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது.